ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்தோடனே வந்து சிவனை போய் வழிபட்டுறக்கூடாது. முதல்ல வந்து வெளியே இருக்க விநாயகரை வழிபடணும். அடுத்து உள்ளே இருக்க அம்மன் சன்னதிகளை ஃபுல்லாக வழிபடணும். முருகன் அது மாதிரி தெய்வங்களை வழிபடணும். கடைசியாக தான் சன்னதியில் இருக்க பகவானை போய் வழிபடணும், சிவனாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து திருமாலுக்கு வந்து ஏகாதசி இப்படி கொண்டாடுறோம், அது மாதிரி வந்து சிவனுக்கு வந்து இந்த சிவராத்திரி கொண்டாடுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம், அதுக்கு பண்ணி இருக்க வரலாறு, ஸோ இந்த எப்படிலாம் விரதம் எடுக்கணும், ஸோ என்னென்ன பூஜைகள் சிவனுக்கு பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாம் இந்த சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு 2 வரலாறு இருக்குது. முதல் வரலாறு என்னன்னா பார்வதி தேவியோட வரலாறு. ரெண்டாவது வரலாறு என்னன்னா தேவர்கள் அமிர்தத்தை எடுக்கும்போது நடந்த வரலாறு. ஸோ முதல் வரலாறு என்னன்னா பார்வதி தேவி வரலாறு. ஸோ பார்வதி தேவி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சமயம் சிவனை வந்து விளையாட்டுத்தனமாக கண்ணை மூடிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா வலது பக்கம் இருந்த சூரியனும் இடது பக்கம் இருந்த சந்திரனும் மறைக்கப்பட்டனால உலகம் வந்து இருள் சூழ்ந்துருச்சு. ஸோ உயிரினங்கள்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உயிரினங்களை காப்பாற்ற பொருட்டு சிவன் வந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்துட்டாரு. நெற்றிக்கண்ணில் இருந்து நிறைய ஒளி வந்தாலும் அதுலேருந்து வந்த வெப்பம் தாங்க முடியாமல் பல உயிர்கள் மாண்டு போயிடுச்சுன்னா. ஸோ இதனால் செய்வது தெரியாமல் திகைத்த பார்வதி என்ன பண்ணாங்கன்னா சிவனை குளிர்க்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விரதம் இருந்து சிவனை பூஜித்து அவங்களை குளிர்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்வதி தேவி என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா இந்த நாளில் உங்களை நினச்சி இது மாதிரி விரதம் இருக்கவங்களுக்கு வந்து வாழும்போது செல்வத்தையும் வாழ்ந்த பின்னாடி வந்து சிவலோக பதவியும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து சிவராத்திரி நம்ம கொண்டாடுறதுக்கு முதல்ல இருக்க வரலாறு. ஸோ இந்த ரெண்டாவது வரலாறு என்ன பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில நடந்த அந்த அமிர்தம் எடுக்கும் போராட்டம் தான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து அமிர்தம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வாசிங்கிற பாம்பை வந்து கயிறாகவும் மந்திரமலை அப்படிங்கிற ஒரு மலையை வந்து மத்தாவும் பயன்படுத்தி அமிர்தத்தை பார்க்கடல்ல இருந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எடுத்துட்டு இருக்கும்போது இந்த வாசி பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட வலி தாங்க முடியாமல் விஷத்தை வந்து கக்கிருச்சு. ஸோ அந்த விஷத்தை வந்து சிவன் வந்து தான் வாயில போட்டுட்டு மயங்கி கிடக்கிற மாதிரி திருவிடையால புரிஞ்சாரு. ஸோ இந்த நாள் வந்து ஒரு திரியாதசி நாளில் வந்து நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்த சதுர்த்தி நாளில் வந்து சிவனை நினைச்சு அந்த விஷத்தை எடுத்து கொண்டுட்டாரு, மக்களை ஃபுல்லாக காப்பாற்றிட்டாங்கிறதுனால ஸோ தேவர்கள் வந்து அவரை வந்து அடுத்த நாள் சதுர்த்தி நாளில் வந்து 4 ஜாமங்கள்லையும் உங்களுக்கு தெரியுமா சிவனை வந்து 4 ஜாமங்கள், அதாவது மாலை, அடுத்து ஒரு ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம், ஸோ மொத்தம் 4 ஜாமங்களில் சேர்த்து அவங்க இது பண்ண மற்ற நாட்கள் மாதிரி இல்லாமல் பூஜிப்பாங்க. ஸோ இந்த நாளோட ஸ்பெஷல் இதுதான். ஸோ அன்னைக்கு நடந்த சதுர்த்தி நாளில் வந்து தேவர்களுடைய பூஜித்தனால அந்த நாள் வந்து சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த சிவராத்திரிக்கும் மற்ற சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழ் மாசங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசின்னு வந்துட்டு இருக்கும். ஸோ மற்ற சிவராத்திரிகள்லாம் எல்லா வருகிற தேய்பிரை அமாவாசை அன்னைக்கு கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னன்னா மாசி மாதம் வர தேய்பிரை அமாவாசை அன்னைக்கு சிவனை நோக்கி 4 ஜாமங்கள்லையும் வழிபடுவாங்க. ஸோ வந்து சிவராத்திரிக்கு முதல் நாள்ல இருந்தே விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. விரத முறையை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ இதுதான் மகா சிவராத்திரிக்கும் மற்ற சிவராத்திரிக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ சிவனுக்கு உகந்த மலர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லி, அரளி, மல்லிகை, தாமரை. குறிப்பாக பயன்படுத்தக்கூடிய மலர்கள் என்ன பார்த்தீங்கன்னா தாழம்பூ. இதுக்கு மாதிரி என்ன கதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையில தங்களில் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு சண்டை வந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிவன்கிட்ட போய் முறையிட்டாங்க, எங்கள் 2 பேத்துல யார் பெரியவங்கிறத நீங்களே ஒரு போட்டி வச்சு தீர்மானிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு சிவன் என்ன சொன்னார்னா என்னோட தலைமுடியையும் அடிமுடியையும் யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விஷ்ணு என்ன பண்ணாருன்னா பன்றி உருவம் எடுத்து பூமியை குடிஞ்சுக்கிட்டு கீழே போய் பார்க்க போனாரு. ஆனால் தன்னோட தோல்வி ஒப்புக்கிட்டு மேலே வந்துட்டாரு. ஆனால் அந்த பிரம்மா என்ன பண்ணாருன்னா போகிற வழியிலேயே போயிட்டே இருந்தாரு, இன்னும் அடைய முடியல. ஸோ அப்போ வந்து ஒரு தாழம்பு வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பிரம்மா என்ன பண்ணாருன்னா அந்த தாழம்பு கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு. ஸோ நீ என்ன பண்ண தாழம்புவே, மேலேருந்து வந்துட்டு இருக்கல, எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கா நீங்க கேட்டாரு. ஸோ நான் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்துட்டு இருக்கேன், இன்னும் நாளாக தலையை அழைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு தாழம்பு சொல்லிச்சு. ஸோ தாழம்பு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நீ வந்து சிவன்கிட்ட வந்து நான் வந்து தலைமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த தாழம்புவும் ஆமா பிரம்மா பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுச்சு. ஸோ சிவன் வந்து கோவப்பட்டு நீ வந்து பொய் சாட்சி சொல்லிட்ட, ஸோ வந்து நீ வந்து என்னை வந்து பூஜிக்கும் போது அந்த இடத்துல இடம்பெற மலர்களில் வந்து நீ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப விட்டார். ஸோ மற்ற அம்மன்களுக்கெல்லாம் இந்த தாழம்பு பயன்படுது குங்குமமா, ஆனால் சிவனுக்கு வந்து இதை படைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மகா சிவராத்திரியில் யார் முக்கியமாக விரதம் இருக்கணும்னா மக நட்சத்திரக்காரங்க முக்கியமாக விரதம் இருக்கணும். ஏன்னா இது மாசி மாசத்துல மக நட்சத்திரத்தில் வர ஒரு மகா சிவராத்திரி. ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த நாட்களில் விரதம் இருக்கணும். ஸோ இப்படி இவங்க விரதம் இருந்தாங்கன்னா 21 ஆண்டுகள் தொடர்ந்து விரதம் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் வர 24 தலைமுறைகளும் மிகச்சிறப்பாக வழங்குங்கிறது வந்து ஐதீகம். ஸோ நம்ம மற்ற நாட்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா கோயிலை வந்து இடதுலேருந்து வலதுபுறமா, அதாவது கிளாக் வைஸாக சுற்றி வருவோம். ஸோ இந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் நம்ம ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வரணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷம் உட்கொண்டார்ல சிவன், ஸோ அதை நினைவாக உட்கொண்டு கோமிக்கின்னு சொல்லுவாங்க. கோமிக்கின்னா அந்த இறைவன் சிவன் கூட வச்சுக்குவோம், அவருக்கு வந்து அந்த அபிஷேகம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு பேர் வந்து கோமிக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் கிளாக் வைஸை சுற்றிட்டு வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் திரும்பி ஆன்டி கிளாக் வைஸை சுற்றணும். இது வந்து நிறைய பேர் இந்த விஷயம் தெரியல. ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து நீங்கள் சிவன் வந்து 4 ஜாமங்கள்லையுமே வழிபடணும். ஸோ மாலையில் பார்த்தீங்கன்னா நடராஜரையும் பிரதோஷ நாயகரையும் வழிபடணும். ஸோ முதல் ஜாமத்தில் வந்து சோமஸ்கந்தரையும், 2ஆம் ஜாமத்தில் வந்து தட்சணாமூர்த்தியையும், 3ஆம் ஜாமத்தில் வந்து லிங்கோத்பவரையும். அதாவது இந்த சிவன் வந்து லிங்கமாக மாறினது இந்த நைட்டு ஒரு 11:30 12:30 வரைக்கும், காலையில் 12:30 வரைக்கும் இந்த டயத்தில் மாறினாங்க. ஸோ இந்த ஜாமத்தை வந்து 3ஆம் ஜாமம்னு சொல்லுவாங்க. 4ஆம் ஜாமத்தில் வந்து நீங்கள் வந்து யாருன்னா சந்திரசேகரை வழிபடணும். சந்திரசேகர்னா யாருன்னா பார்வதி தேவியோட
பசுவாகனத்தில் வந்து சிவன் காட்சியளிக்கிறது தான் சந்திரசேகர். ஸோ இந்த பிரதோஷ காலத்தில் இந்த 4 ஜாமங்களையும் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா சிவனை ஆராதனை பண்ணிக்கிட்டு, அதாவது நமசிவாய மந்திரம் சொல்லிட்டு ஒரு 1008 தடவை சொல்லணும். அந்த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து தேவாரம், திருவாசகம், திருவிளையாடல்கள், ஸோ இது மாதிரி நூட்கள் நீங்கள் படிக்க ஸோ உங்களுக்கு இந்த 4 ஜாமத்தில் நீங்கள் வழிபடும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமை, கோபம், ஆசை எல்லாமே அழிஞ்சு நீங்கள் விவசாயிகளோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையும் கொடுத்து உங்களை நல்லபடியாக வச்சுக்குவார் சிவன் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் குரு லிங்கேஸ்வர அர்ச்சனாதீஸ்வர அருளேஸ்வர ஜெயதேஸ்வர நமோ நமஸ்தே. ஓம்